மைக் ஆஃப் பண்ணுங்க. யார் அது ஓப்பன் பண்ணியிருக்கிறது? ஓகே, எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கா? ஆன்சர் பண்ணுங்க. இன்னும் யாருமே ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, ஏன்னா சம்டைம்ஸ் நெட்வொர்க் இஷ்யூனால நம்மளுக்கு ஓப்பன் ஆகாது, அதனால் தான் கேட்குறேன். ஓகே, ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேலையா? ஓகே, ஓகேவா இருக்கா? லெஃப்ட் சைடுல. லெஃப்ட். ஐயோ, எது லெஃப்ட்? மேல. ஓகேவா இருக்குங்களா? சரி, ஓகே. ஸோ இது வந்துட்டு நம்மளோட லைனிங் ஃபேப்ரிக் அண்ட் இது வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதில் கட் பண்ணுவோம்னா லைனிங் ஃபேப்ரிக்கில் தான் கட் பண்ணுவோம். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் மேம். சொல்லுங்க. எனக்கு வந்து அது எப்படி மேம் கிளியரா வீடியோல நீங்க காட்டுவீங்களா இல்ல ஒன்லி ரீடிங் மட்டுமா மேம்? புரியல நீங்க என்ன கேக்குறீங்கன்னு. இல்ல எனக்கு அந்த இது நீங்க சொல்றீங்களா மேம் கட்டிங்களா? ஆமா. அது வந்து எப்படி மேம் எனக்கு வீடியோவாக தெரியுமா இல்ல ஒன்லி வாய்ஸ் மட்டுமா மேம்? வீடியோ உங்களுக்கு தெரியுது இல்ல? இல்லையே. தெரியலங்களா? சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேம். யாருக்கு வீடியோ தெரியலன்னு சொன்னீங்க? இன்னொரு டைம் பேசுங்க. ஹலோ மேம், கேக்குதா மேம்? ஓகே, உங்களுக்குங்களா? அதாவது எஸ்பிகேன்னு போட்டிருக்கீங்கல்ல? எஸ் மேம். ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ தெரியுதுங்களா? இல்லையே மேம். இப்போ ஓகே மேம். ஓகே மேம். சரி, ஓகே. மேடம் எனக்கு தெரியல மேடம் வீடியோவே. யாருக்கு தெரியல? வீடியோவே வரல. வாய்ஸ் தான் வருது எங்களுக்கு. இப்போ தெரியலங்களா? மேடம் தெரியல. ஒரே நிமிஷம் இருங்க, பாக்குறேன். ஒருவேளை அவங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கலாம். கட்டாதுங்களா இல்ல சுத்தமா தெரியலங்களா? சுத்தமா தெரியல மேடம். கட் ஆயிடுச்சு மேம். கனெக்ட் ஆனது மட்டும் தான் எனக்கு வருது. சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் பாக்குறேன். எல்லாம் வந்து வந்திருக்காங்க அந்த மாதிரி காமிக்கிறதா வருது தவிர நீங்க வீடியோ வரல. எங்களுக்கு தெரியுது மேம். சரிதா மேம், உங்களோட அந்த அந்த இது தெரியுதுங்களா? அதை டபுள் டிக் பண்ணீங்கன்னா பின் ஆகும். அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேம். ப்ளூடூத் ஆஃப் பண்ணி கொடுங்க, ஆப்ஷன் ஒன்னு இருக்கு, அதை கொடுத்தாதான் வீடியோ தெரியுது. என்னப்பா கொடுக்கணும்? மேமோட இது இருக்கு இல்லையா, இமேஜ் இருக்கு இல்லையா, சரிதா மேமோட இமேஜ், அதை வந்து டபுள் தடவை கிளிக் பண்ணுங்க, பின் ஆகும். பின் ஆச்சுனாதான் உங்களுக்கு பெருசா தெரியும் சென்டர்ல. அப்படிங்களா? இருங்க. ஆக்சுவலி நிறைய பேர் புதுசா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப தெரியுது. சரி, ஓகே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் உங்களுக்கு யூடியூப்லேயே போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு அதில் பார்த்து டவுட்டாக இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். யாரும் பயப்பட வேண்டாம். ஓகே ஓகே. சரி, ஓகே. நான் இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். மேம் இது ப்ளவுஸ் சுடிதார். ஓகே சிஸ்டர். Oh my god. ஓகே, எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே. ஸ்டாண்டில் கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. சிஸ்டர் என்னாச்சு? ஒண்ணுமே இல்லையே. ஓகே, ஓகேவா இருக்கா? ஓகே மேம். ஓகே.
சரி ஓகே, நான் சொல்கிறேன், எல்லோரும் கவனிச்சுக்கோங்க. நான் டவுட் கேளுங்கன்னு சொல்கிறப்ப கேளுங்க. ஏன்னா நான் பேசிகிட்டு இருக்கையில் பண்ணிங்கன்னா அப்புறம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிரும். அதனால் நான் டவுட் கேளுங்கன்னு சொல்லல, கேளுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு லைனிங்கை கட் பண்ண போகிறோம். லைனிங் விரிச்சுக்கோங்க அண்ட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒன் சைடாக. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நான் அளவுக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஸோ அளவு ட்ரெஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு முன்னாடி இருக்க மாதிரி, ஃப்ரண்ட் நெக்கோ பேக் நெக்கோ ஏதோ ஒரு முன்னாடி இருக்க மாதிரி பார்த்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஆம் ஹோல் இருக்கு இல்லையா, 2 துணி கரெக்டாக, அதாவது 2 ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் 2 சைடும் கரெக்டாக வந்திருக்குதான்னு பார்த்துட்டு மெஷரிங் டேப் இருக்கு இல்லையா, ஸோ மெஷரிங் டேப்பில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்துட்டு 2 இன்ச்சஸ் இருக்கணும். சரி, இப்போ 2.5 இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2.5 இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 2.5 இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேளை எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதாவது இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னா ஒரு 1 இன்ச் ஆர் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் விடுவோம். இது எதுக்காகன்னா அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பாடி வெயிட் கெயின் ஆனாலும் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு இது பண்ணுறது. இல்லை எனக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை கட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல 2.5 இருக்குது, 2 வச்சுக்கோங்க, இல்லைன்னா 2.5 இஷ்யூஸ். அண்டு இது பண்ணினதுக்கப்புறம் ஃபுல்லாக, அதாவது ஃபுல் லென்த்துக்கு நீங்கள் இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு வீடியோவில் தெரியாது. ஃபுல் லென்த் மடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல் லென்த் மடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த துணி இருக்கு இல்லையா, இது இப்படியே எடுக்கிறோம். இப்படியே எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ எப்படி ஃபோல்ட் பண்ணுங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த அளவு எடுத்துக்கிறோம், 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும் ஆம் ஹோல் கிட்ட. ஆம் ஹோல் கிட்ட விட்டதுக்கப்புறம் அதை நம்ம 2ஆக மடிக்கிறோம். ஸோ நான் மடிக்கிறது வேணால் இன்னொரு டைம் சொல்கிறேன், உங்களுக்கு வீடியோவில் அதை நல்லா காட்ட முடியாது. அதை நான் இன்னொரு டைம் உங்களுக்கு தனியாக வீடியோவாக போடுறேன், மடிக்கிறது மட்டும். ஆக்சுவலி நான் இந்த வீக் வீடியோ போடலான்னு தான் நினச்சேன், எனக்கு காலேஜ்லேயும் ஒர்க் இருந்தனால போட முடியல. ஐ எம் ரியலி சாரி. ஸோ நான் மடிக்கிறது உங்களுக்கு இன்னொரு டைம் போடுறேன், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மடிச்சிட்டோம், அதாவது இந்த துணி வந்துட்டு நம்ம 2ஆக மடிச்சிருக்கோம். ஃபுல் லென்த்துக்கு இருந்தது, அதை வந்துட்டு நம்ம இங்கே மடித்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம மடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தெரியுதா எல்லாத்துக்கும்? மடித்த வரைக்கும் ஃபுல்லாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது மேம். தெரியுதுங்களா? மடித்த வரைக்கும் இப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அதே மாதிரி அளவு ட்ரெஸ்ஸு எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, 2ஆக ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைமில், அதனால் நான் கிளியராக சொல்லணும். இது உங்களுக்கு ஃபோனோட லென்த் மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க மேம், ஒரே பிளரியா தெரியுது. ஆக்சுவலி பண்ணலாம், பட் ஃபுல் லென்த் வருமான்னு எனக்கு தெரியல. இல்ல மேம், பிளரியா தெரியுதுன்றேன். ஃபர்ஸ்ட் கிளியரா இருந்துச்சு, வெளிய லென்த் மட்டும் தொடச்சா அது லென்ஸ்ல அழுக்கு இருக்க மாதிரி இருக்கு. சரி இருங்க, நான் பார்க்குறேன். ஓகேவா? ஹலோ. ஓகே மேம், இப்போ நல்லா கிளியரா இருக்கு மேம். ஓகே மேம், இப்போ ஓகேங்களா இருக்கா? சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக விரிச்சுக்கிறோம், ஃபோல்ட் பண்ணிக்கிறோம் அண்ட் விரிக்கிறோம்.
அண்ட் அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு இங்கே ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஷோல்ட்ரு, நெக்கு, ஆம்ஹோலு, ஷோல்டர், நெக்கு, ஆம்ஹோலு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இந்த இடத்துல ஸ்லிட்டு, இது இந்த 4 பார்ட்ஸ் வந்துட்டு நம்ம இதில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ மார்க் பண்ணுறது இவ்வளோ தான். வெயிட் பண்ணுங்கள், மார்க் பண்ணுறது காட்டுறேன். ஓகே, எப்படி மார்க் பண்ணோம்னா நம்ம மேலே வந்துட்டு ஸோ கீழே லென்த் வந்துட்டு நீங்கள் இந்த சுடிதார் விட ஒரு 2 சென்டிமீட்டர்ஸ் ஆர் 3 சென்டிமீட்டர்ஸ் 2 சென்டிமீட்டர்ஸ் ஆர் 3 சென்டிமீட்டர் 3 வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகேவாக தான் இருக்கும். 3 ஆர் 3.5 வைக்கணும். லைனிங்கோட லென்த்து வந்துட்டு கம்மியாக தான் இருக்கணும் நம்மளோட டாப்போட லென்த்து விட. இது எதுக்காகன்னா நம்மளோட லைனிங் ஃபேப்ரிக் வந்துட்டு சுருங்கு துவைக்கையில். ஸோ அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சேமாக வச்சோம்னா இது வந்துட்டு பிடிச்சி இழுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கை சின்னதாக தான் வைப்போம் இருக்கிற டாப்பை விட. ஸோ அதையும் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. மேம் இன்ச்சா சென்டிமீட்டருங்களா? இன்ச்சு. ஓகே ஓகே. நான் எல்லாமே உங்களுக்கு இன்ச்சில் தான் சொல்லுவேன், சென்டிமீட்டரில் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம இன்ச்சில் பண்ணால் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, நம்பர் வந்துட்டு கரெக்டாக ஞாபகம் இருக்கும். சென்டிமீட்டர்ஸ்னால் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ 3 இன்ச் இன்னொரு டைம் சொல்கிறேன். நம்மளோட லைனிங் ஃபேப்ரிக் வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக், அதாவது நம்மளோட ஸ்டிச்சிங் மெட்டீரியலை விட கம்மியாக தான் இருக்கணும். எதுக்குன்னா லைனிங் மெட்டீரியல் வந்துட்டு சுருங்கும், அதனால் வந்துட்டு நம்ம சின்னதாக தான் வைக்கணும். ஸோ லென்த்து வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணணுமோ அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க உங்களோட ஒரிஜினல் டாப் விட. இல்லை நான் வந்துட்டு டாப்பு கொஞ்சம் லாங் டாப்பாக ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டாப்போட லென்த் இருக்கு இல்லையா, அதாவது அளவு டாப் வச்சுருப்பீங்கள்ல அந்த லென்த்தே வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை விட கொஞ்சம் பெருசாக தான் பண்ண போகிறேன் என்னோடய டாப்பு. ஸோ நான் அதனால் இதே அளவு வைக்கிறேன். இது நான் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்காக எப்படி இருக்கும் எப்படி பண்ணணுங்கிறத நான் எனக்கு சொல்லிடுறேன். அண்ட் நீங்கள் இதிலிருந்து என்ன டிசைன் வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு நீங்கள் போடுற மாதிரியே ஓகேனாலும் ஓகே தான். நான் உங்களுக்கு எப்படி ஒரு பேசிக்காக ஃபஸ்ட்டு கிளாஸ் பழகிறவங்களுக்கு எப்படி பண்ணணுமோ நான் அதுவும் சொல்லிடுறேன். உங்களுக்கு வேறு டிசைன் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஃபோல்டிங்கெல்லாம். சுடிதார் கிளாத்க்கு எவ்வளோ மீட்டர் துணிங்க வாங்கணும்? சுடிதாருக்கு வந்துட்டு நீங்கள் எக்ஸலாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 2 மீட்டர்ஸ் ஓகே. டபுள் எக்ஸல் ஆர் ட்ரிபிள் எக்ஸல்னால் உங்களுக்கு வந்துட்டு 2.5 கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ செட்டாக மெட்டீரியல் எடுக்கிறீங்க இல்லையா, இந்த ஷால் பேண்ட்டு அப்புறம் டாப்பு தனியாக இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். அது உங்களுக்கு பெருசாக தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ரன்னிங் எடுக்கிறீங்கன்னா தான் 2 மீட்டர்ஸ்னு கேட்டு வாங்கணும். 2 மீட்டர்ஸ் 2.5ன்னு கேட்டு வாங்கணும். ஓகே சரி ஓகே. 5XLக்கு எவ்வளோ தேவைப்படும்? எதுக்குங்க? 5XL டாப் 5XL சைஸுக்கு இருக்கவங்களுக்கு 5XLக்கு இருக்கிறவங்களுக்கு 3 மீட்டர்ஸ் ஆர் 3.5. ஓகே சிஸ்டர். ஓகே மேம். ஓகே. டிசைனை பொறுத்து வந்துட்டு மாறும். ஏன்னா இப்போ பஃப் ஹேண்ட் வைக்கிறோம்னா அதுக்கு ஒரு மாதிரி ஆகும், ஃபுல் ஹேண்டுக்கு ஒரு மாதிரி வரும். அதுக்கெல்லாம் வந்துட்டு துணி நிறைய எடுக்கும். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். சரி ஓகே, நான் இப்போ மார்க் பண்ணுறதை சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவேன், எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்க இல்லையா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். எல்லாமே வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையும் கசகசன்னு இல்லாமல் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்லிட்டுக்கிட்ட இந்த இடத்துல மடிஞ்சு தான் வரும், நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. ஓகே, நான் என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம ஷோல்டருக்கிட்ட எவ்வளோ மார்க் பண்ணோம்னா ஒரு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணணும். இந்த இடத்துல 1/2 இன்ச் இங்கே மேலே கேப் விட்டுக்கணும். ஆடியோ ஆஃப் பண்ணுங்கள். 1/2 இன்ச் வந்துட்டு இங்கே மேலே விட்டே மார்க் பண்ணிக்கணும். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் வரும். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் நெக்குக்கு, அதாவது வித்து வந்துட்டு நம்மளுக்கு இந்த தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் மேலே ஏற்றி காட்டுங்க. ஓகேவா இருக்கா?
இல்ல நீங்க மார்க் பண்ற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ சுடிதாரோட ஓகேங்களா? சென்டர்ல ஆ இன்னும் கொஞ்சம் கிளியரா வைங்க மேம். ஓகேவா? ஓகே. ஆ ஸோ ஓகே. நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஆர்ம் ஹோலுக்கு மார்க் பண்ணுறோம். இந்த இடத்துல ஆர்ம் ஹோலுக்கு மார்க் பண்ணுறோம். அண்ட் இங்கே ஷோல்டருக்கு நேராக ஒரு லைன் போட்டுருங்க. அண்ட் இங்கே வந்துட்டு நான் நெக்குக்கு மார்க் பண்ணுறேன். அண்ட் லென்த் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு இதை விட கொஞ்சம் இறக்கமாக வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் தள்ளியே பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வைக்கலான்னா 6 வரைக்கும் வச்சாலும் நம்மளுக்கு 6 வரைக்கும் வச்சா ரொம்ப டீப்பாக இருக்கும். 5.5 வச்சா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ நான் 5.5 வைக்கிறேன் எனக்கு. மேம் இப்போ நீங்க மார்க் பண்றது ஃப்ரண்ட் நெக்கா பேக் நெக்கா மேம்? ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட். இப்போ நீங்க சுடிதாருமே வந்து ஃப்ரண்ட் நெக் தான் வச்சிருக்கீங்கல்ல? ஆமாம் ஃப்ரண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். சைடு தான் ஆக்சுவலி நான் வச்சிருக்கீங்க. அது சின்னதாக ஸ்டிச் பண்ணேன். இப்போ இதை விட நான் பெருசாக என்னோடது பண்ணணுங்கிறதுனால நான் இப்போ பெருசாக அதாவது இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே மேம். இல்ல இப்போ நான் மடிச்சிருக்க சுடிதார் வந்து ஃப்ரண்ட் நெக் தெரியுற மாதிரி தான் மடிச்சிருக்கேன். இதுல ஓகே. அதான் கேக்குறேன். ஃப்ரண்ட் நெக் கரெக்டா? தெரியிற மாதிரி தான் மடிச்சிருக்கேன் நானும். ஓகே மேம். ஓகே. ஸோ ஓகே. நம்ம இந்த இடத்துல ஆர்ம் ஹோலு, இது நெக்கு ஸ்டார்ட் ஆகிற இடம், அண்ட் இந்த இடத்துல நெக்கோட லென்த்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. ஸோ பிடிச்சி இதை எடுத்து இப்படி பண்ணணும். அதாவது ஸ்டிச் இருக்கிற லைனை தொட்டு இப்படி மார்க் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு முடியுது. அதையும் நான் இங்கே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் நெக்குக்கு இந்த இடத்துல போட்டிருக்கேன். நான் வந்துட்டு இதே வரைஞ்சிருவேன் லைனாக. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அல்ல அதுக்கப்புறம் நம்ம ஸ்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஓகே ஸ்லிட்டு பார்க்கலாம். ஸ்லிட்டு வந்துட்டு எப்படின்னா இந்த இடத்துல நல்லா இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு லைனு மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே இந்த இடத்துல ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லிட்டுக்கு. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து ஒரு இது மார்க். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு சீம் அலவன்ஸ். ஸோ சீம் அலவன்ஸ் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம், இல்லை இதை விட கம்மியாக விடுறதுனால விட்டுக்கலாம், இல்லை ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம். இப்போ நான் அதை வந்து எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். லாங் ஹோல் வரைஞ்சோம் இல்லையா, அந்த பாயிண்ட் எல்லாம் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஒரு டவுட். சொல்லுங்கள். இப்போ இந்த ஷோல்டர்ல அந்த ஆர்ம் ஹோலுக்கும் அந்த நெக்குக்கும் லைன் கிராஸா போட்டிருக்கீங்கல்ல, அது எப்பவுமே கிராஸா தான் போடணுமா இல்ல ஸ்ட்ரைட்டா போடணுமா? இப்போ எனக்கு வந்துட்டு ஷோல்டர் வந்துட்டு கொஞ்சம் சரிவாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு ப்ராடாக இருக்கும். ஸோ ப்ராடாக இருக்கிறவங்க நேராக போடணும், அண்ட் சரிவாக இருக்கிறவங்க கொஞ்சம் இறக்கி தான் போடணும். எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா இந்த இடம்? அப்படி இப்படி இறக்கமா நல்லா இருக்குமா அந்த கைக்கும் அந்த இதுக்கும்? புரியல நீங்க சொல்றது. இடம்னு சொல்றீங்களா எப்படி மேம்? கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஷோல்டர்ல இந்த இடத்துல வருதுங்களா? ஆமா மேம். அது ஏன் சைடா போட்டிருக்கீங்க? என்ன ரீசன்? சைடா போட்டது வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஷோல்டர் எப்படி இருக்கும்னா இறங்கி தானே இருக்கும் நம்மளுக்கு. சிஸ்டர் ஒரு டவுட். சொல்லுங்க. ஷோல்டர் வந்து 1/2 இன்ச் வச்சிருக்கீங்களா 3/4 இன்ச் வச்சிருக்கீங்களா? 1/2 இன்ச் வச்சிருக்கேன். இந்த இடத்துல 1/2 இன்ச் வச்சிருக்கேன். 1/2 இன்ச் வச்சு சைடு போட்டீங்களா? 1/2 இன்ச்ங்க பாருங்க, 1/2 இன்ச் வச்சிருக்கேன். அண்ட் இங்க இருந்து கொஞ்சம் நான் இறக்கிருக்கேன். எனக்கு வந்துட்டு ஷோல்டர் வந்துட்டு கொஞ்சம் இறக்கமா இருக்கனால நான் அப்படி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா நம்மளோட ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட்ல எடுக்கணுமா பேக்ல எடுக்கணுமா சார்? இப்போ நீங்க அளவு சுடிதார் வச்சு பண்றீங்கன்னா அதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஃப்ரண்ட்லயே எடுத்துக்கலாம்ல? ஃப்ரண்ட்லயே எடுத்துக்கலாம். ஓகே சார். ஸோ ஏன் இந்த ஷோல்டர் வந்துட்டு நம்ம இப்படி போடுறோம்னா லேடிஸ்க்கு வந்துட்டு நம்ம ஷோல்டர் இப்படி தான் இருக்கும், அதாவது இப்படி இறங்கி தான் இருக்கும். புரியுதுங்களா? இந்த அளவுக்கு இருக்காது, ஒரு அளவுக்கு இறக்கமா இருக்கும்.
ஸோ ஒரு சிலருக்கு ஷோல்டர் இப்படி இருக்கும், ஒரு சிலருக்கு இப்படியே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ப்ராடாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு இப்படி இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். உட்கார்றதுக்காக கிராஸா போட்டிருக்கீங்களா? ஆமாங்க. ஓகே. இப்போ நான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி நான் போட்டேன்னா எனக்கு ஷோல்டர் இருக்கிற இடத்துல லூஸ் ஆயிரும். ஸோ அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி போடுறேன், ஷோல்டர் ஃபால் ஆகாம இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் நான் நெக்கு இந்த இடத்துல எனக்கு வேணுங்கிறதுனால நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ நான் அதுல இருந்து சொல்லுங்க. உடம்போட இன்ச்சு வந்து எவ்வளவு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி போடணும்? 36, 38 அந்த மாதிரி இருக்கும்ல. அது ஷோல்டரை பொறுத்து தான் மாறுங்க. நீ ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒல்லியாக இருந்தாலும் ஷோல்டர் நேராக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்துட்டு அப்படி இருக்காது. ஸோ இது ஷோல்டரை பொறுத்து மாறும். நீங்கள் உங்களோட சுடிதார் அளவு சுடிதார் வச்சிங்கனாவே அதுவே உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப்பில் நிற்கும். நீங்க சொல்றீங்க. சொல்லுங்க ஓகே சொல்லுங்க. ஃபைன். சரி ஓகே. நான் நெக் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்துட்டு நம்ம மார்க் பண்ணது இதெல்லாம் இது என்ன லைன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு சீம் லைன். இப்போ கட்டிங் லைன் வந்துட்டு நம்ம போட போகிறோம். ஸோ கட்டிங் லைன்னா நம்ம ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் வராது. இந்த இந்த டேப்போட இந்த சில்வர் இது இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு 1/2 இன்ச்சு. யாரும் மைக் ஆன் பண்ணியிருக்கீங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு 1/2 இன்ச்சு. ஸோ இதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணி இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நெக்குக்கும் 1/2 இன்ச்னாலும் ஓகே, 1/4 இன்ச்னாலும் ஓகே, பட் நீங்கள் 1/2 இன்ச்லேயே ஃபஸ்ட்டு பழகுங்க. ஓகே, நான் எடுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஓகேவா தானே இருக்குது? எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? ஓகே மேம். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணையில டவுட் வந்தாலும் என்கிட்ட கேட்கலாம், யாரும் எதுவும் பயந்துக்க வேண்டாம், நான் எதாக இருந்தாலும் சொல்லுவேன். ஸோ ஓகே, நம்ம இங்கெல்லாம் வந்துட்டு 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு தையலுக்கா மேம்? இது வந்துட்டு கட்டிங்க்கு. இந்த ஃபஸ்ட்டு லைன் வந்துட்டு கட்டிங்கு. இது ஸோ இந்த உள்ளே இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வரைஞ்சோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டிச்சிங் லைன். ஓகே மேம். புரிஞ்சுங்களா? ஏன்னா இப்போ நம்ம இந்த இடத்துலையே வெட்டினோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு திரும்ப உள்ளே போயிடும். அதனால் வந்துட்டு நம்ம இது ஸ்டிச்சுக்கு கேப் கொடுக்குறோங்கிறனால கட்டிங் லைன் தனியாக, ஸ்டிச்சிங் லைன் தனியாக போடுறோம். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு மார்க்கிங். சுடிதாரோட மார்க்கிங் வந்துட்டு இவ்வளோ தான். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் உள்ளே வர மாதிரி பார்த்து கட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. மேம் சொல்லுங்க. கட்டிங் லைனும் ஸ்டிச்சிங் லைனும் ஏன் தனித்தனியா கொடுக்கணும்னு மட்டும் சொல்லுங்க மேம். ஒரே நிமிஷம் இருங்க. கட்டிங் லைனில் அதாவது இப்போ நம்ம எக்ஸாக்டாக இப்போ நம்ம மார்க் பண்ணது வந்துட்டு, நான் இந்த துணியை வச்சு எக்ஸாக்டாக இங்கே மார்க் பண்ணேன். இப்படி எக்ஸாக்டாக மார்க் பண்ணேன்னா, ஆமாங்க. இப்போ நான் இங்கே எக்ஸாக்டாக இங்கே மார்க் பண்ணுறேன்னா, இப்போ நான் இந்த இடத்துலையே வெட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணையில 1/2 இன்ச்சு தள்ளி தானே பண்ண முடியும். இதே இடத்துல பண்ணோம்னா நம்மளுக்கு துணி பிரிஞ்சிடும். ஓகே. அதனால் வந்துட்டு நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுறோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டிச்சு போடுவோம். இது வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சு போடுறதுல ஒரு கேப் இருக்கணும் இல்லையா. இப்போ நம்ம இந்த ரெண்டு துணி வச்சு இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்னா மடிச்சு அடிக்கிறதா மேம்? மடிச்சு அடிக்கிறதுக்கு அதுக்கு தான். எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கா மேம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்? எது சொல்றீங்க? இதுங்களா? இப்போ நீங்க இன்னொரு இது போட்டிருக்கீங்க இல்லையா, மேல இன்னொரு ரவுண்ட் மாதிரி போட்டிருக்கீங்க இல்லையா, அது வந்து எக்ஸ்ட்ரா அந்த தையலுக்காகவா? இது தையலுக்காக கிடையாது. ஒரே விஷயம் நான் காட்டுறேன் உங்களுக்கு, இப்படி சொன்னா புரியாது. நான் இந்த ட்ரெஸ் வச்சு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும்.
ஸோ இப்போ இது வந்துட்டு ஆர்ம் ஹோல் ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம எங்கே ஸ்டிச் நான் போட்டிருக்கேன்னா இந்த இடத்துல தான் போட்டிருக்கேன். இருங்க, இங்கே விசிபிளாக இருக்குது. இப்போ நான் ஸ்டிச் வந்துட்டு இங்கே போட்டிருக்கேன் இல்லையா? ஆமா மேம். ஆனால் நம்ம துணி கட் பண்ணது இங்கே தான். ஆனால் மார்க் பண்ணது வந்துட்டு இங்கே தான் இருக்கும். நம்ம இங்கே இங்கே போட்டால் தான் இந்த கேப் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு துணி வந்துட்டு இப்படி பிரியாது. ஓகே மேம், புரியுது புரியுது. இங்கேயே போட்டேன்னா அது வந்துட்டு பிரிஞ்சிரும். கேப் இருக்காது இந்த இடத்துல. ஓகே மேம். இப்போ புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது மேம், புரிஞ்சுது. ஓகே. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த கேப்பு இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஆனால் கட் பண்ணுறது இங்கே கட் பண்ணுறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணையில் இந்த கேப் இருக்கும், துணி பிரியாது. 1/4 இன்ச்சுனாலும் நம்மளுக்கு மேபி பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 1/2 இன்ச் விட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்க மேம். ஓகே. ஸோ இப்போ நான் அதை கட் பண்ணுறேன். அண்டு பேக்கில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, இதே ஆர்ம் ஹோல் தான் வரும். அண்டு இன்னொன்று என்னென்னா, நான் நெக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு வேரியேஷன் மேலே கழுத்து வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை இதை விட கீழே வைக்கிறதுனாலும் வைக்கலாம். நான் இதை விட மேலேயே வைக்கிறேன், நீங்களும் அப்படி வைக்கிறதுனாலும் வைங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாது. மேம் இப்போ நீங்க மார்க் பண்ணது வந்து ஸ்லிட் வரைக்கும் தான மேம் மார்க் பண்ணிருக்கீங்க? அதுக்கு கீழ நம்மளுக்கு எதுவும் ஸ்டிச்சிங் வராதுங்க இல்லையா? இல்ல மேம், அந்த துணி வந்து அப்படியே கட் பண்ணிடுங்க. இங்க இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போயிடுவேன். இப்படியே போய் கட் பண்ணிடுவேன். ஓகே. அந்த ஸ்லிட்டுக்கு அந்த பக்கம் தான் கட் பண்ணணும். இந்த பக்கம். ஓகே. ஓகே. ஸோ நம்ம உள்ள இருக்கிற லைன்ல எங்கேயுமே கட் பண்ணிடக்கூடாது. மேலே அவுட்டராக இருக்கிற லைனில் தான் கட் பண்ணணும் ஃபுல்லாமே. நான் உங்களுக்கு வேணால் அது வேறு கலரில் போட்டு காட்டுறேன். வேரியேஷன் தெரியுதா? ஒயிட்டு தெரியுது மேம். தெரியுது. தெரியுது மேம். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல், பேக் ஆர்ம் ஹோல் தனியா கட் பண்ண தேவையில்லையா? நம்ம அளவு எடுத்தோம்னா தனியாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு அளவு ட்ரெஸ் வைக்கிறனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு அது டிஃப்ரென்ஸ் பண்ண முடியாது. நமக்கு எல்லாம் ஒன்று போல இருந்தால் லூஸாக இருக்காது, அந்த இடம் லூஸாலாம் இருக்காது, கரெக்டாக தான் இருக்கும். நம்ம இது ப்ளவுஸில் பார்க்கையில தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி நிறையா ஃப்ரண்ட்டு பேக்கு அதெல்லாம் எடுக்கணும். சுடிதார் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அது. ஸோ அதில் ஒரே அளவாகவே கட் பண்ணிக்கலாம், அப்படிதான் நம்ம கழுத்தை மட்டும் பார்க்கணும். ஆமாம். இப்போ நீங்கள் அளவு சுடிதார் வச்சு தைக்கிறது பெஸ்ட்டா இல்லை மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்குறது பெஸ்ட்டான்னு பார்த்தா மெஷர்மெண்ட் எடுக்கிறதா வந்துட்டு உங்களுக்கு ஃபிட்டிங் வைஸ் கரெக்டாக இருக்கும். நான் ஏன் ஃபஸ்ட்டு அளவு வச்சு சொல்லித்தரேன்னா, இப்போ நீங்கள் ஒரு இதோட கட்டிங் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அதை வச்சு வச்சு மார்க் பண்ணிட்டோம், அவ்வளோவா தான் இருக்கும். மெஷர்மெண்ட் எடுத்துன்னா அதில் அது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். சொல்லுவீங்களா மேம் மெஷர்மெண்ட் எடுத்து? அது சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் சிம்பிளாக போய்க்கலான்ட்டு தான் நான் இதை எடுத்துட்டேன். ஓகே. நம்ம சிம்பிளா இருந்து போனாதான் ஈஸியா இருக்கும். ஏன்னா முதல்லயே கஷ்டமா போனா அப்புறம் நீங்களா பழகுறதுக்கு கொஞ்சம் இதான் யோசிப்பீங்க. பெட்டர். நீங்க எப்படி எடுக்கிறீங்கங்கிறது ஃபர்ஸ்ட் எங்களுக்கே ஒரு அளவு புரிஞ்சிருச்சு. இப்போ நீங்க எடுத்து திருப்பி மெஷர்மென்ட் சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம ஸ்டிச்சிங் கரெக்டா கொண்டு வந்துட்டோம்னா அப்புறம் கட்டிங் நம்ம ஈஸியா போய்க்கலாம். இப்போ நீங்க எல்லாரும் எல்லாத்தையும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேம், ஃபைனலா முடிக்கிறதுக்கு முன்னாடி. சரி, ஓகே. ஓகே, இப்போ நம்ம இதை கட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. நான் இந்த ஒயிட் லைன்ஸ் எல்லாம் தான் கட் பண்ண போகிறேன். ஸோ பேக் நெக் நான் எப்படி போடணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் ஒரே மாதிரி வச்சு கட் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல. சப்போஸ் நம்மளுக்கு பேக் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டை விட ஹையா வேணும் அப்படின்னா இப்போ எவ்வளவு எடுக்கலாம்? நெக்குங்களா? ஆமா, நெக்கு. ஒரு சிலர் வர வந்துட்டு நெக்கு சின்னதா போடுறதுக்கு விரும்புவாங்க, ஒரு சிலர் வந்துட்டு பெருசா ப்ராடா போடணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச் சொன்னீங்கல்ல நீங்க, இந்த மாதிரி பேக்குக்கு நம்ம எவ்வளவு எடுக்கலாம்? பேக் நெக் வந்துட்டு நீங்க எவ்வளோ எடுக்கலாம்னா, மேக்ஸிமம் நீங்க சுடிதாருக்கு வந்துட்டு ரொம்ப டீப்பா வச்சா நல்லா இருக்காது. 7 வரைக்கும் இல்லைன்னா 6.5 வரைக்கும் வச்சா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். பிளவுஸுக்கு வந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு டீப் வச்சோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும், பட் சுடிதாரில் அந்த அளவுக்கு இருக்காது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ
சுடிதாருக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு பின்னாடி டீப் நெக்கு தேவைப்படாது. மேம் டிஃபால்ட்டா ஃப்ரண்ட் பேக்குக்கு எவ்வளவு வைக்கலாம் மேம்? ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் 5.5 ஆர் 6 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே மேம். இந்த இது ஷோல்டர் லைன் சேர்த்தாம, ஏன்னா ஷோல்டர் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டிச்சிங்கில் போயிடும். ஸோ இது சேர்த்தாம தான் நான் இப்போ சொல்கிறேன். நான் வந்துட்டு இது நம்ம ஸ்டிச் பண்ணையில் இந்த இடத்துக்கு போயிடும். ஸோ நான் வந்துட்டு 4.5 வச்சுருக்கேன். எனக்கு சின்னதாக வேணுங்கிறனால நான் அப்படியே வச்சுட்டேன். நீங்கள் 5 இல்லைன்னா 5.5 வரைக்கும் போகலாம். ஓகே மேம். மேம் இப்போ இதுக்கெல்லாம் வந்து இப்போ 36 சைஸ் 38 அந்த மாதிரினா இந்த அளவுக்கு ஷோல்டர் வச்சா போதும், இந்த அளவுக்கு அகலம் வச்சா போதும்ன்றது இருக்கும்ல மேம்? அது வந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ்ஸு ப்ரிஃபர் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு சிலர் வந்துட்டு ஷோல்டரு இதுவே சின்னதாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு வீடியோ கண்டிப்பாக யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவேன் பவித்ரா. ஸோ ஓகே. ஒரு சிலர் வந்துட்டு சின்னதாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பெருசாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஒரு சிலர் நெக்கு வந்துட்டு 36லேயே இருந்தாலும் வந்துட்டு டீப்பாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டெல்லாம் இல்லை. ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் தான். இவங்க இந்த சைஸில் இருக்கிறவங்க இப்படி போடணுங்கிறது இல்லை. ஓகே ஓகே தேங்க்ஸ். ஓகே மேம் பேக் நெக்கோட சொல்லுங்க மேம். அப்படியே பேக் நெக்கோட சொல்கிறேன். நான் ஃப்ரண்ட் முதல்ல கட் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அதோட டிஃபால்ட் சைஸ் கேக்குறேன் மேம். ஒரே நிமிஷம் இருங்க, நான் அதை இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல கட் பண்ண போகிறேன். ஸோ கர்வ் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கட் பண்ண சொல்லுங்கள். ஆம் ஹோல் கிட்ட வந்து 1/2 இன்ச் கட் ஆகுதுல்ல மேம் ஸ்டிச் பண்ணும்போது, அங்க எதுவும் ப்ராப்ளம் வராதுல்ல? இல்லை அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு நீங்கள் இப்போ கட்டிங் மட்டும் பார்க்குறீங்கல்ல, அதனால் உங்களுக்கு எல்லாம் இவ்வளோ டவுட் வருது. நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணையில உங்களுக்கு ஏங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ எல்லோரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் கட் பண்ணுறத. ஸோ நான் ஆம் ஹோல் வந்துட்டு 2 துணி சேர்த்தியே கட் பண்ணுறேன். பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையும் சேர்த்தி கட் பண்ணுறேன். அண்டு நெக்கு மட்டும் முன்னாடி இது மட்டும் கட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? ஸோ முன்னாடி மட்டும் கட் பண்ணியிருக்கேன். பேக் நெக்கோடது நான் உங்களுக்கு என்னங்கிறது சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இதை கட் பண்ணி வச்சுட்டேன். நான் பேக் நெக் வந்துட்டு எனக்கு நான் சின்னதாக தான் வைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பெருசு வைக்கிறதுனாலும் ஓகே தான். ஸோ ஷோல்டரெல்லாம் வந்துட்டு இதே மாதிரி தான் வரும். ஷோல்டர் இதே அளவு தான். நான் வந்துட்டு இந்த அளவுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். கழுத்தை ஒட்டியே வரும் என்னோடது. ஸோ நீங்கள் இதை விட இவ்வளோ இறக்க வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை கம்மியாக வைக்கிறதுனாலும் வைக்கலாம். நான் வந்துட்டு சின்னதாக தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஆக்சுவலி. சொல்லுங்கள். போட் நெக் மாதிரி வரும். போட் நெக்னா உங்களுக்கு இப்படி வந்துடும், இந்த அளவுக்கு தான் வரும். இது வந்துட்டு கொஞ்சம் டீப்பாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப கழுத்தொட்டியும் வராது. ஸோ இதே நான் கட் பண்ணிடுறேன். துணி வந்து நீங்க 4ஆம் போட்டிருக்கீங்களா? 4ஆக தான் போட்டிருக்கேன், ஃப்ரண்ட் பேக்கு. ஓகே. அப்போ தான் நம்மளுக்கு டைம் கன்சியூம் ஆகும்ல. அப்புறம் இது ஷேப்பும் வந்துட்டு நம்மளுக்கு அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகே. ஸோ கட்டிங் வந்துட்டு இவ்வளோ தான். ஸோ ஈஸியாக இருக்குல்லண்ணே? புரியுதா எல்லாத்துக்கும்? ஓகே, புரிஞ்சுங்களா? எனக்கு வீடியோ எடுக்கிறனால கரெக்டாக கட் பண்ணவே முடியல. ஸோ இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணியாச்சு. ஓகே, லைனிங் வந்துட்டு நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். நீ நம்ம மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அதை எப்படி கட் பண்ணுங்கிறத சொல்லிவிட்டு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய மெயின் ஃபேப்ரிக்கு. அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு டைம் இல்லை, காலேஜ் போயிட்டு வந்தனால அயன் பண்ண முடியல. மேம் வீடியோ வந்து நைட்டே போட்டுருவீங்களா மேம் யூடியூப்ல? இன்னைக்கு ஸ்டிச் பண்ணுறதுங்களா? இன்னைக்கு சொல்லி கொடுத்துறதுங்களா? ஓகே.
எடிட் பண்ணுறதுக்குதே கொஞ்சம் டைம் ஆகும், அதான் நான் பார்க்குறேன். இல்ல மேம் போட்டீங்கன்னா நாளை கிளாஸ்க்குள்ள நாங்க கொஞ்சம் அது என்னன்னு பார்த்து கட் பண்றதா கட் பண்ணிடுவோம். அதனால அப்படி சொல்கிறீங்களா? சரி ஓகே, நான் இன்னைக்கே போஸ்ட் பண்ணுறேன். இல்ல மேம் நாளைக்கு மார்னிங் நீங்க போட்டா கூட கொஞ்சம் அதான் நீங்க ஈவினிங் கிளாஸுக்குள்ள 7 o'clock தானே கிளாஸ்க்குள்ள அதை கொஞ்சம் கட் பண்ணி இது பண்ணிடுவோம். சரி ஓகே, நான் உங்களுக்கு இன்னைக்கே போஸ்ட் பண்ணிடுறேன். வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுட்டீங்கன்னா கூட நீங்க நல்லா எடிட் பண்ணி யூடியூப்ல போடுங்க மேம். சரி ஓகே, நான் உங்களுக்கு அப்போ குரூப்பில் இன்னைக்கு எடுத்தது ஃபுல்லாக அப்படியே போட்டுறேன். ஆ நீங்கள் வேணால் ஓட்டி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருந்துச்சுன்னா ஓட்டி பார்த்துக்கோங்க. ஓகே மேம். நான் யூடியூப்ல வேணால் நீட்டாக போட்டுறேன் எடிட் பண்ணி. ஓகே. சரி. ஏன்னா இப்ப நீங்க இது மார்க் பண்ணும்போது உங்களோட சேர்ந்து இது கட் பண்ணிட்டேன் மேம் லைனிங். ஆனா இப்போ நீங்க எப்படி ஃபிட் பண்றீங்கன்னு நான் இதை பார்த்தாதான் நான் பண்ண முடியும். அதனால நான் இப்ப பண்ணல, நீங்க பண்றது தான் நான் பாக்குறேன். சோ இன்னைக்கு நீங்க போட்டுட்டீங்கன்னா நாளைக்குள்ள நாங்க பார்த்து கட் பண்ணி ரெடியா வச்சிருவோம். நாளைக்கு டைரக்டாவே நீங்க ஸ்டிச்சிங் இது பண்ணிடலாம். சரி ஓகே, நான் உங்களுக்கு இன்னைக்கே வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன் அப்போ. ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்கே, நெக்கு ரொம்பவே குட்டியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியே எடுத்துக்கிறேன், ஏன்னா நெக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. டிசைன் பெருசாக இருக்கிறதுனால நான் நெக்கு கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதில் ஆல்ட்ரு பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்தால் ஓகே, இல்லைன்னா நீங்கள் பெருசாக வைக்கிறதுனாலும் உங்களுக்கு ஓகே தான். என்னோட சிசர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காணாமல் போனனால நான் பிளாஸ்டிக்ஸ் எடுத்துட்டேன். நீங்கள் ஸ்டீல் சிசரே வச்சுக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு கட்டிங் வந்துட்டு கரெக்டாக வரும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, மெயின் ஃபேப்ரிக் எப்படி இருக்குன்னா, நான் இதில் டிசைன் இருக்கனால இதை நான் சென்டராக வச்சுருக்கேன். ஸோ டிசைன் இல்லைன்னா இப்போ நம்ம இங்கே ஃபேப்ரிக் இது ஃபுல்லாக இருக்கு இல்லையா, லைனிங் ஃபேப்ரிக்கு. மேம் ஒரு நிமிஷம். சொல்லுங்கள். இப்போ வந்து கழுத்தோட அந்த அகலத்தை வந்து அதிகம் பண்ணிருக்கீங்களா? அகலம் பண்ணியிருக்கேன் நான். சரிங்க மேம். ஓகே. ஸோ இப்போ நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கு ஃபுல்லாக இருக்க மாதிரி, அதாவது இங்கேருந்து கொஞ்சமும் அண்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி மட்டும் அப்படியே சும்மா பிளெயினாக கட் பண்ணுறேன். இங்கே எந்த ஒரு வேரியேஷனும் வராது, அப்படியே இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் லைனிங்கில் விட்டு ஒரு 3.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வரைக்கும் வச்சு நான் அப்படியே சும்மா ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ண போகிறேன், ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு நம்ம எந்த ஒரு ஷேப்பு கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கில் தான் ஷேப் கொடுக்கறது எல்லாமே நம்ம லைனிங்கில் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். மேம் ஒன் டவுட். சொல்லுங்கள். இப்போ நெக்ல டிசைன் இல்லாம இருக்கக்கூடிய மெட்டீரியலும் இந்த மாதிரி தான் போட்டு கட் பண்ணணுமா? நெக்கில் டிசைன் இல்லைன்னா நீங்கள் சும்மா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட் பண்ணிங்கன்னா போதும். ஃபேப்ரிக்கை வந்துட்டு நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணி
ஆ ஓகே இந்த ஃபேப்ரிக்கே வந்துட்டு இப்படி நீங்க ஃபோல்ட் பண்ணி ஓகே இப்படி வச்சு சும்மா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். எந்த இடத்துலையும் நம்ம கர்வ் எதுவுமே கொடுக்கக்கூடாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடணும். ஓகே தேங்க்யூ மேம். ஓகே. எல்லாத்துக்கும் புரியுதா நான் சொல்லி தரது? புரியுது மேம், புரியுது. புரியுதுங்களா? ஓகே. நமக்கு லைனிங் தேவை. லைனிங் இப்போ நம்ம வைக்க தேவையில்லை அந்த ட்ரெஸ்ஸுக்கு, வெறும் நல்லா காட்டனா இருக்கு, வெறும் அப்படியே ஸ்டிச் பண்றதா இருந்துச்சுன்னா நம்ம அளவு சுடிதார் வச்சு அப்படியே நம்ம அளவு எடுத்துக்க வேண்டியது இல்லைங்களா? லைனிங் இல்லைங்கனாவா? லைனிங் வைக்க தேவையில்லைன்னா லைனிங் வைக்க தேவையில்லைன்னா நான் இப்போ லைனிங் கட் பண்ண மாதிரி நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடுவோம். கழுத்துக்கு வந்துட்டு நம்ம பயாஸ் பீஸ் கொடுப்போம், அதாவது கிராஸ் பீஸு. டெய்லரிங்கில் கிராஸ் பீஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேஷன் டிசைனிங்கில் ஃபேஷன் டெக்னாலஜிலலாம் வந்துட்டு பயாஸ் பீஸ்னு சொல்லுவாங்க. எனக்கு ரெண்டுமே படித்தனால எல்லாம் தெரியுது. ஓகே மேம். நான் உங்களுக்கு எல்லாம் ரெண்டுமே சொல்லிடுறேன். நான் டெய்லரிங் கிளாஸ்னு தான் சொல்லியிருக்கேன், பட்டு நான் என்ன படிக்கிறேனோ உங்களுக்கு அதை அப்படியே தான் நான் சொல்லித்தரேன், எந்த ஒரு இதுவும் இல்லை. மேம் நீங்க வந்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் படிக்கிறீங்களா மேம்? நான் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறேன், இன்ஜினியரிங். ஓகே ஓகே மேம். ஓகே. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. என்ன மேம் வித்தியாசம்? யாராவது ஒருத்தர் பேசுங்க. ஃபேஷன் டிசைனிங்க்கும் ஃபேஷன் டெக்னாலஜிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்க? எஸ் மேம். ஃபேஷன் டிசைனிங்னா ஸ்டிச்சிங்கு. ஃபேஷன் டிசைனிங் வந்துட்டு ஃபேஷன் டெக்னாலஜியில் ஒரு பார்ட்டு. ஓ ஓகே மேம். ஃபேஷன் டெக்னாலஜியில் நிறையா இருக்கும். நாங்கள் வந்துட்டு பேசிக்ஸ் ஆஃப் ட்ரிபிள்இ, பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கலு, அப்புறம் மேக்ஸு, வேறு என்ன எக்ஸ்ட்ரா படிப்போம்னா மெஷின்ஸ் பற்றியெல்லாம் நல்லா படிப்போம். அதாவது இப்போ இந்த ஃபேப்ரிக் வந்துட்டு எந்த வீவில் வந்திருக்கோ அந்த மாதிரி எல்லாமே படிப்போம். இந்த ஃபேப்ரிக்கை பற்றியே ஃபுல்லாக படிப்போம், ஸ்டிச்சிங்கும் படிப்போம், மெஷினை பற்றியும் ஃபுல்லாக படிப்போம். இதுக்கு குவாலிஃபிகேஷன் மேம்? குவாலிஃபிகேஷன் வந்துட்டு 12th மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கணும். இல்லைன்னா நம்ம டிப்ளமோ என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். இது ரிலேட்டடாக டெக்ஸ்டைல், அப்பேரல் அந்த மாதிரி. தேங்க்யூ மேம். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி லைனிங்கை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும், அவ்வளோதான். இன்னைக்கோட கிளாஸ் வந்துட்டு முடிஞ்சுது. நான் அதை வீடியோவில் கட் பண்ணேன்னா தாறுமாறாக கட் பண்ணிடுவேன், ஒழுங்காக கட் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்கு அதை வேணால் தனியாக வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். இதை நான் இப்போ கட் பண்ணலை, நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ கிளாஸ் அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை மேம். இல்லைங்களா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கேளுங்க. இந்த கழுத்தோட அகலம் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றது? கழுத்தோட அகலம் இப்போ ஒரே ஷேப் பண்ணுங்க, உட்காந்துக்கிறேன் நான். டயர்டாக இருக்கு, அதான் உட்காந்துட்டேன். ஓகே. ஸோ கழுத்தோட அகலம் வந்துட்டு இப்போ இதை விட கொஞ்சம் இறக்கமாக, இப்போ நான் துணி வச்சு பார்க்குறேன். ஓகே. இப்போ நம்ம நெக் வந்துட்டு இந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோன்னு வைங்க, தெரியுதா? ஓகே. மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோன்னு வைங்க. இப்போ நான் இதை விட இறக்கமாக வைக்கணும்னா அதை விட கொஞ்சமாக இறக்குனா போதும். ஸோ 1/2 இன்ச்னா 1/2 இன்ச், 1 இன்ச்னா 1 இன்ச். இப்போ நான் வந்துட்டு இறக்குனது 1/2 இன்ச் தான் இறக்குனேன். ஸோ உங்களுக்கு மேபி ரொம்ப குட்டியாக தெரியுது, எனக்கு அந்தளவுக்கு குட்டியாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பெருசாகவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லைனிங் ஃபேப்ரிக்லேயே எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. வச்சு பார்த்துக்கோங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நானும் அப்படி தான் பண்ணுவேன், நான் இப்போ வரைக்குமே அப்படி தான் பண்ணுவேன். நம்மளுக்கு கரெக்ட், ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸுங்கும் போது நம்ம எல்லாமே பார்த்து தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கிளாத் எவ்வளவு வாங்கலாம்? 2 மீட்டர் 2 மீட்டர் துணினா லைனிங் கிளாத் எவ்வளவு வாங்கலாம்? லைனிங்கும் அதே அளவு வாங்குவோம். ஓகே. ஏன்னா நம்ம மெயின் ஃபேப்ரிக் எப்படி ஸ்டிச் பண்றோமோ அது கூடயே வச்சு தானே லைனிங்கே ஸ்டிச் பண்றோம். ஸோ அதனால வந்துட்டு நம்ம அதே அளவு தான் வச்சு பண்ணணும். மேம் சொல்லுங்க. உங்க வீடியோஸ்லாம் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா வருது மேம், ஆனா வாய்ஸ் மட்டும் யூடியூப்ல வந்து ரொம்ப கம்மியா கேக்குது. அது வந்து நான் கேமரா ஒரு பக்கம் வச்சிருப்பேன், வாய்ஸ் கொடுக்கறது ஒரு பக்கம் கொடுக்குறேன். மேபி அதனாலயா இருக்கலாம். சரி, நான் நெக்ஸ்ட் டைம் சத்தமா பேசுறேன்.
மைக் யூஸ் பண்றாங்க எல்லாமே எனக்கு ரீச் ஆகுது மேம். வாய்ஸ் மட்டும் தான் நம்ம என்ன கவனிக்க முடியல. ஓகே ஓகே. ரொம்ப உன்னிப்பா கேட்க வேண்டியதா இருக்கு. மத்தபடி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சரி ஓகே ஓகே. நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்றேன். இப்போ புதுசா மிஷின் வாங்கணும் அப்படின்னா என்ன மிஷின் வாங்கணும்? பண்ணிக்கோங்க மேம். ரொம்ப சவுண்டா பேசுனீங்கன்னா உங்களுக்கும் டயர்ட் ஆயிடும்ல. ஆமா. ஏன்னா காலேஜுக்கு போயிட்டு வரேன், காலேஜ் ஒர்க்கும் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் ஒர்க்கும் பண்ணணும், உங்களையும் பார்க்கணும். நீங்க மார்னிங் டைம் நீங்க கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்க. அதாவது ஒரு 2 to ஒரு மதியான நேரம் இல்லாட்டி காலையில உங்களுக்கு காலேஜ் இருக்கும், அது ஒத்துக்கலாம். இல்ல லீவ் நாள்ல சொல்றேன். ஏன்னா நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கல்ல, காலையில இருந்து வரீங்க, ரொம்ப சிரமப்படுறீங்க, டயர்டா இருக்கீங்க. எங்களுக்கு நாங்க பாக்குறோம் இல்லையா? ஆமா மேம். நீங்க எல்லாம் டயர்டா இருக்கீங்க, வாய்ஸ் வர மாட்டேங்குது. பரவாயில்ல, என்னைய பத்தி கொஞ்சம் கேரிங்கா பேசுறீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி. அந்த கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களை நாங்க பாத்துக்கல மேம். நீங்க மத்த வீடியோஸ்லாம் பிரைவா பேசுவீங்க. உங்களோட அந்த ஜிம்கா போட்டுட்டு ஒரு இன்ஸ்டால போஸ்ட் பண்ணீங்க எங்களுக்கு. அதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு கனின்னு கேக்குது. அந்த மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு அந்த மாதிரி இஷ்யூ. அன்னைக்கு நான் வீட்லயே இருந்தேன், அதனால வந்துட்டு உங்களுக்கு நல்லா கேட்டிருக்கும். நீங்க ஃபுல் டயர்ட் ஆயிட்டீங்க, பேட்டரி லோ, இன்னும் சார்ஜ் பண்ணாலும் ஒரு 1 மணி நேரம் ஆனக்கு அப்புறம் தான் நம்ம ரெடி ஆக முடியும். அப்படி இருக்கீங்க, பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. மத்தபடி எல்லாம் நம்ம கவனிக்கலாம். இன்னும் நமக்கு ஒருத்தவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். இருந்தும் போய் கேட்கும் போது நமக்கு தோணும் அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் நமக்கு ஒரு இது இருக்குல்ல மேம், சரி அவங்களே டயர்டா இருக்காங்கப்பா அப்படியெல்லாம் இல்ல. அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றது தானே மெசேஜ். நான்லாம் ஃபோன்ல ரிப்ளை பண்றதுன்னா உட்காந்து ரிப்ளை பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு வர மெசேஜ் நான் தெரியலன்னா நீங்க திருப்பி திருப்பி சொல்லி கொடுக்குறீங்கல்ல, அதுவே அவ்வளவு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் இருக்கு. பாருங்க, நமக்கு ஒரு நம்ம மனசுல தானாவே அது வருது. நானும் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கேன். நான் என்ன கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், ஒருத்தர் கொஸ்டின் கேட்கும் போது அவங்க நமக்கு கொடுக்குற ரீசன் அதுதான். நமக்கு நீங்க எவ்வளவு கேட்டாலும் சொல்லி கொடுக்குறீங்க, அது ஓகே. ஆனா நம்ம கஷ்டப்படுத்திட கூட ஸ்டூடெண்ட்ஸா இருந்து நம்ம நினைக்க மாட்டீங்களா? நீங்க என்னனாலும் நான் எல்லா வீடியோலயும் சொல்லுவேன், என்ன டவுட்னாலும் கேளுங்க கேளுங்க, மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன், நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஆனா நான் அப்படி இருக்க கூடாது, நம்ம ரிப்ளை பண்ணணும்ங்கிறதுக்கு ரொம்ப டயர்டா தான் இருக்கீங்க மேம். காலேஜ் போயிட்டாருங்களா, அதனால அங்கேயே உங்களுடைய ஃப்ரீ டைம் எப்பயும் அப்போ நீங்க கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கும் இருக்கும் இல்லையா நிறைய ஒர்க்லாம். எனக்கும் இருக்கு, பட் நான் கிளாஸ்ல சொல்லிட்டு அதை டைமுக்கு முடிக்கணும் இல்லையா? உங்களுக்கு இல்லாட்டி நீங்க லைவ் கிளாஸோட வீக்லி ட்வைஸ் நீங்க லைவ் கிளாஸ் மாதிரியும் உங்க ஃப்ரீ டைம்ல நீங்க வீடியோ கிளியராவே நீங்க அப்லோட் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ்ல நீங்க யூடியூப்ல சரிங்களா, நீங்க கட்டிங்கா இருக்கட்டும் இல்ல மார்க்கிங்கா இருக்கட்டும், மார்க்கிங்னா மார்க்கிங் மட்டும் கிளாஸ், கட்டிங்னா கட்டிங் மட்டும். அப்ப நீங்க யூடியூப்ல எடுக்கும்போது உங்களுக்கும் பிரேவா இருக்கும், அதாவது நீங்களும் நல்லா பலமா இருப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியா உங்களுக்கே ஃபீல் வருது. ஃபீல் இல்லைங்க, கஷ்டமா இருக்கு ரொம்ப. ஏன்னா எங்களுக்கு பசங்க இருக்காங்க, நமக்கு தெரியல, பாக்குறோம்ல, அந்த மாதிரிதான் நீங்களும் கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நான் இது உங்களுக்கு டிப்ஸாவும் சொல்றேன், உங்க விஷ் தான், நீங்க எங்களோட இது நான் சொல்றேன். நீங்க வீடியோஸ் தான் நீங்க அப்லோட் பண்ணுங்க. ஆனா நீங்க வீடியோஸ் நீங்க இன்ஸ்டால போஸ்ட் பண்றீங்க தெரியுங்களா, சூப்பரா இருக்கு. உங்க வாய்ஸ் கிளியரா கேக்குது, நீங்க என்ன சொல்ல வரீங்கிற விஷயம் எங்களுக்கு தானாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு, திருப்பி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ நீங்க கிளியரா நீங்க வீடியோஸாவே போடலாம். நீங்க வீடியோஸ் போட்டுட்டு அதுல ஏதாச்சும் டவுட்ஸ் வேணா நீங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்க மேம். நீங்க வாட்ஸ்அப் நான் உங்களுக்கு இன்ஸ்டால கூட நான் கேட்டிருந்தேன். நீங்க வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சீங்கன்னா எங்களுக்கு நாங்க அதுல நாங்க பேசுவோம். இன்ஸ்டால எங்களுக்கே தெரியும், இன்ஸ்டால கொஞ்சம் நிறைய நெட் இழுப்பான், அதுக்குள்ள போறதுக்கே கொஞ்சம் இதா இருக்கும். நீங்க வாட்ஸ்அப் குரூப் போட்டு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடும். அப்ப என்ன டவுட்ஸ், எனக்கு ஒரு டவுட் இருந்தா அதை 10 இருக்கிற 50 பேருக்கு ஒரு 10 பேருக்கு அதே டவுட் இருக்கும். நீங்க எனக்கு கிளியர் பண்ணும்போது அவங்களுக்கும் அது கிளியர் ஆகும். வீக்லி ட்வைஸ் கிளாஸ் வைங்க, வீடியோஸ் நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல அப்லோட் பண்ணுங்க. நாங்க எப்பவுமே உங்களுடைய நீங்க எங்களுக்குலாம் வெல் விஷயம் இருக்கீங்க, பெரியவங்களோ சின்னவங்களோ அது தெரியாது, மனசால சொல்றாங்க சூப்பரா இருக்கு, ஃபாலோ பண்றீங்க, மரியாதை கொடுக்குறீங்க எல்லாருமே. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. யாருமே என்னை எந்த விதத்துலயும் ஹர்ட் பண்ணல. ஹர்ட் பண்ண முடியாது, உங்க ஃபேஸ் அப்படி இருக்கு. அதாவது இவ்வளவு கியூட்டா இருக்கு, அந்த கியூட்டி போயிட்டு அந்த ஏதாவது கஷ்டமா, அதாவது ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க, வரும்போது ஒரு 50 இயர்ஸ் ஏத்திட்டு வராங்க, அப்படி 20க்கு வந்துருது. இப்ப 10ல இருக்கீங்க, அந்த சிரிப்பு கூட முடிச்சா வர மாட்டேது. நீங்க இவ்வளவு நேரம் பேசி அவங்கள டயர்டாக்க வைக்கிறீங்க. இந்த மாதிரி எந்த வீடியோஸ்லயுமே பேசினது இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்கள்ட்ட பேசுறேன்.
கூட டைரக்டா பேசணுங்கிறதுக்காக தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பேசுங்க. எனக்கு டயர்டெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். நோ ப்ராப்ளம். இப்போ நான் அதே தான் சொல்றேன், என்ன டவுட்னாலும் கேளுங்க. மேம் வீடியோ கிளியரா நீங்க போட்டுட்டு வீக்லி ஒன்ஸ் கூட லைவ் கண்டக்ட் பண்ணிக்கலாம் மேம். உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல நீங்க வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. லைவ் வந்து வீக்லி ஒன்ஸ் ஃப்ரீல வச்சுக்கோங்க மேம். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கிளாஸ் எடுக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோஸ் வந்து அவங்க ஃப்ரீ டைம்ல இது பண்ணிடுறாங்க மேம், அப்லோட் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க டவுட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி வச்சுட்டு ஒரு லைவ் கிளாஸ் வீக்லி ஒன்ஸோ இல்ல 15 days ஒன்ஸோ ஒரு லைவ் கிளாஸ் 1 or 2 hours வச்சு ஒவ்வொருத்தருக்கா ஒரு 40 பேர் 50 பேருக்கு டவுட் இருக்குன்னா அந்த டவுட் எல்லாம் அப்படியே வரிசையா கிளியர் பண்ணிட்டே வராங்க. இப்போ நீங்க வந்து இப்போ நீங்க லைவா சிட்டிங் கிளாஸ் எடுக்கிறீங்கல்ல, இப்போ வந்து நாங்க கட்டிங்கும் பண்ண முடியல. ஏன்னா நீங்க சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் கவனிக்கணும் நானு. ஏன்னா இப்ப நான் சேர்ந்து கட்டிங் பண்ணானே, இப்ப எனக்கு ஓரளவு ஸ்டிச்சிங் தெரியுன்றதுனால உங்களோட சேர்ந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆனா இப்போ வந்து சுத்தமா தெரியாதவங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னு ஃபுல்லா உத்து பார்த்தா மட்டும்தான் இதாகும். சோ நீங்க லைவ் கிளாஸ்க்கு வந்து நீங்க மோஸ்ட்லி டவுட்டுக்கே வச்சுக்கலாம் மேம். கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே நீங்க பொறுமையா யூடியூப்ல பண்ணிட்டு லைவ்ல வந்து டவுட் மட்டும் கேட்டுக்கலாம்னு சொல்றீங்களா? மேம் ஏன்னா எங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கே பேசிக்கே தெரியாது. ஸோ அவங்க சொல்றது கரெக்ட். நாங்க வந்து நீங்க சொல்றத மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்து தான் நாங்க கட் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க சொல்றது பாயிண்ட் கரெக்ட். அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வீடியோ ஒரு 3 வீடியோ போடுறீங்கன்னா மேம், ஸ்டிச்சிங், மார்க்கிங், ஸ்டிச்சிங், கட்டிங், ஸ்டிச்சிங், இப்ப இந்த 3 வீடியோ போடுறீங்கன்னா கரெக்டா இப்போ மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே இந்த 3 வீடியோ போடுறீங்களா, ஒரு சண்டேவோ சாட்டர்டேவோ நீங்க கிளாஸ் வச்சீங்கன்னா இதை நீங்க கட் பண்ணி எனக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களே கட் பண்ணும்போது தான் எங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னே தெரியும். இப்ப இவ்வளவு டவுட் நீங்க கட் பண்ணும்போது கேட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் இதை வச்சு கட் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் டவுட்ஸ் வரும். சோ என்ன ஆகும்னா நாங்க அகைன் அந்த வீடியோஸ் ரிப்பீட்டடா பார்க்க தான் எங்களுக்கு வந்து அதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் வந்து ஆன்லைன்ல 2-3 கிளாஸஸ்ல அட்டெண்ட் பண்ணியிருக்கனால நான் இது சொல்றேன். நானுமே சாரி ப்ரீஃபிட்டிங் கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அங்கேயும் அவங்க சொல்றதும் அதுதான். நீங்க வந்து எங்களுக்கு வீடியோ அனுப்பிட்டு அதுக்கப்புறமா டவுட்ஸ் கிளாரிபிகேஷன் வைக்க சொல்றாங்க. பிளவுஸஸும் ஸ்டிச் பண்ணனால ஓரளவுக்கு எனக்கு பிளவுஸ் கிளாஸும் நான் இப்பதான் அட்டெண்ட் பண்ணேன். மோஸ்ட்லி நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த வீடியோஸ் எடுத்து நீங்க அனுப்பிட்டீங்கன்னா இப்ப எங்களுக்கும் டைம் கிடைக்கும். நாங்களும் ஃப்ரீயா இருக்கப்பெல்லாம் அதை எடுத்து, ஏன்னா இங்க இருக்கு மோஸ்ட்லி இப்ப பேசுறது வச்சு பார்த்தா எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப் தான் தெரியுது. மேனேஜ் பண்ணி ஆமா கிட்ஸையும் மேனேஜ் பண்ணி, அதுவும் 2 பசங்க இருக்கவங்க எல்லாம் உண்மையாவே ரொம்ப கஷ்டம் மேம். 2 பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டா பரவாயில்ல, ஒருத்தர் வீட்டுல வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஸ்கூலுக்கு போறது, அப்புறம் அவங்களுக்கு லஞ்ச் நாங்களும் எல்லாமே டைம் ஷெட்யூல் பண்ணோம். அது சேம் டைம் நீங்களும் ரொம்ப டல்லா இருக்கீங்கப்பா. சோ உங்களோட ஃப்ரீ டைம்ல வந்து நீங்க இப்ப இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு என்ன ஒரு 8 o'clock 9 o'clock நீங்க ஒரு 1 hour கிளாஸ் வச்சீங்கன்னா நாங்க வந்து அட்டெண்ட் பண்ணலாம். நாங்க என்ன செய்யலாம், ஒருத்தரா என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே கேட்போம். ஏன்னா கண்டிப்பா இது நான் இந்த டவுட் எல்லாம் வந்து கம்மி, நாங்க பிளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது மார்க் பண்ணும்போது இன்னும் நிறைய டவுட்ஸ் வரும். சோ இந்த டவுட் எல்லாம் நாங்க வந்து இதுல கூட போட்டுருவோம், வாட்ஸ்அப்ல கூட போட்டுட்டோம்னா அதுவுமே நீங்க ஃப்ரீயா இருக்கப்போ ஒரே டவுட்டை கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் கேட்போம். இல்ல நீங்க இன்னொருத்தர் கேட்கறது எங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். இப்ப எப்படி ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தருக்கு ஹெல்ப்பா இருக்கும், அதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் நீங்க வந்து கட்டிங், ஸ்டிச்சிங், இந்த மார்க்கிங் இது எல்லா வீடியோஸுமே எல்லாத்துக்குமே சொல்றேன். எல்லாத்துக்குமே நீங்க எங்களுக்கு போட்டுட்டு ஒரு டைமிங் கொடுங்க, ஒரு 4 days 3 days டைமிங் கொடுத்தீங்கன்னா அந்த டைமிங்குள்ள நாங்க அதை பண்ணிடலாம். எங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும், இந்த டைம் கூட நம்ம ஆக்சுவலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் டைம் கிடைக்கும். வீக்லி ஒன்ஸ் 2 hours கிளாஸ் எடுத்தா கூட நீங்க வந்து டயர்ட் ஆக மாட்டீங்க. நான் ஒரு பாயிண்ட் சொல்லட்டுமா, பேசட்டுமா? இப்ப நான் வந்து பிகினர் தான். பட் வந்து எனக்கு வந்து நீங்க இப்ப என்னோட சஜஷன் நான் சொல்றேன். அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒண்ணு சொன்னாங்க. என்னோட இது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஆல்ரெடி தெரியுது எப்படி பண்ணணும் செய்யணுங்கிறது ஆல்ரெடி தெரியுது. இப்ப எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இது ஸ்டார்ட் பண்றேன்னா இப்ப எனக்கு வந்து நீங்க இந்த கிளாஸ் எடுத்தது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நீங்க இப்ப டிரா பண்றீங்க, இப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா நான் இப்பவே கேட்டுட்டேன். இன்னொரு டைம் அந்த வீடியோ நீங்க போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அப்ப நான் வந்து என்னென்ன டவுட்ஸ் சொல்ல கேட்டுட்டேன், அதை அப்படியே கட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் வந்து நான் அப்ப வீடியோல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னா இன் பிட்வீன் எனக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா நான் அடுத்து உங்களுக்கு ரிப்ளை வர வார்த்தை அந்த கட் பண்ணாம ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பேன். பண்ணிட்டு தான் என்னால அந்த மார்க் பண்ணி கட் பண்ண முடியும். இப்ப நான் வந்து கேட்டேன் பாத்தீங்களா, இந்த ½ inch எதுக்கு மார்க் பண்றோம் அப்படிங்கிறது அது சின்ன ஒரு விஷயம் தான், ஆனா எனக்கு அது தெரியல. அப்ப அந்த ½ inch எதுக்கு கட் பண்றேன்னு தெரியாம நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப நீங்க அந்த அடுத்த டைம் இந்த டவுட் கிளியர் பண்ணா தான் என்ன அந்த கட் பண்ணி அடுத்த ப்ராசஸ்க்கே கொண்டு போக முடியும். ஒரு ஃபுல்லா பிகினரா இருக்காங்க, எதுவுமே தெரியாது அப்படின்னு இருக்கவங்களுக்கு வந்து நீங்க இப்படி சொல்லி கொடுக்கறது யூஸா இருக்கு. இதுவும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்குன்னு நான் சொல்றேன். எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி பேசிக் மட்டும் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அட்வான்ஸா சொல்லி கொடுப்பீங்கல்ல,
அடுத்தடுத்து போறது வந்து நீங்க அப்படி பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசிக்கா எதுவுமே தெரியாது அப்படின்னு இருக்கவங்க வந்து இந்த மாதிரி நீங்க இப்ப கிளியர் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். என்னோட இது வந்து எதுவுமே தெரியாது அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கிளாஸ் நீங்க போகும்போது ஓரளவுக்கு தைச்சிருப்போம்ல நம்ம. அப்ப அடுத்தது நீங்க சொல்லும் போது வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன் மேம். கண்டிப்பா அவங்க சொல்றதுதான் உண்மை மேம். ஏன்னா நானும் டிக்டாக் தான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஈஸியா புரிஞ்சுச்சு. இப்ப நீங்க யூடியூப்ல வீடியோ போட்டாலும் அதை கட் பண்றதுக்கு எங்களுக்கு தெரியும். அதனால மேம் நெக்ஸ்ட் எப்ப மேம் வீடியோ போடுவீங்க? நான் இன்னைக்கு வீடியோ வந்துட்டு ஃபுல்லா போஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் நாளைக்கு கிளாஸ் வந்துட்டு இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மேம் அப்புறம் இன்னொரு டவுட், ஒன்லி சுடி மட்டும் தானா மேம்? இல்ல ப்ளவுஸும் இருக்கு. நான் இது முடிச்சிட்டு எனக்கு அது டைம் இருக்குன்னு தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எக்ஸாம்ஸும் வருது. ஸோ அதுலயும் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இல்ல அந்த டவுட் மட்டும் கேட்டுட்டேன். இல்ல நான் கிளாஸ் எல்லாமே எடுப்பேன். அதுலலாம் எதுவுமே எந்த ஒரு டவுட்டும் வேணாம். நான் எல்லா கிளாஸும் எடுப்பேன். ஸோ சுடி அண்ட் ப்ளவுஸ் வந்துட்டு நான் ஃபுல்லாவே முடிச்சிடுவேன். அண்ட் இது நீங்க ரெண்டும் பழகுனீங்கன்னா இதுல இருந்தே நீங்க வந்துட்டு ஃப்ராக் ஸ்டிச் பண்றது அதெல்லாம் ஈஸியா பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக்கே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஈஸி தான். எல்லாரும் வந்துட்டு அது கஷ்டங்கிற மாதிரி பில்ட் பண்ணி வச்சுட்டாங்க இந்த சோஷியல் மீடியாலலாம். ஓகே மேம், கண்டிப்பா மேம். இப்ப நீங்க கட் பண்ணதுல எங்களுக்கு நல்ல கிளியரா புரிஞ்சிச்சு மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ வெரி மச். கொஞ்சம் அந்த வாட்ஸ்அப் குரூப் மட்டும் கிரியேட் பண்ணிருங்க மேம். அது இருந்தா யாரு கேட்டாலுமே எங்க எல்லாத்துக்குமே அந்த டவுட் கிளியர் ஆயிடும். இன்னொன்னு நானுமே பிகினர் தான். இப்போ நீங்க வந்துட்டு அந்த இது கேமராவை சரி பண்றீங்க, நடுவுல ஒருத்தவங்களுக்கு கேக்குறாங்க, இன்னொன்னு உங்களுக்கு சரியா ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது யாரோட கொஸ்டின் வந்துட்டு யாரு கேக்குறாங்க அப்படின்னு. இப்போ அவங்க சொன்னது கரெக்ட் தான். நானும் பிகினர் தான். இப்போ எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்ல நான் சொல்லல. நான் இது ஆரம்பத்துல இருந்தே நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்ப நியூ கமரா இருக்கிறவங்களுக்கு இது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. நீங்க இது யூடியூப்லயும் நீங்க அதே மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து இதே மாதிரி கிளியர்னஸ் அதுல இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ இதுல நம்ம புரிஞ்சுட்டு நம்ம டவுட் வந்து நம்ம அதுல போகும்போதுதான் நமக்கு அது ஸ்ட்ரைக் ஆகுது அந்த இடத்துல. மத்தபடி வேற எதுவும் இல்லைங்க. நீங்க கிளாஸ் வைக்கிறது, ஆன்லைன்ல இது பண்றது, லைவ் கிளாஸ் சொல்றதுல இல்ல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம அடுத்து அப்லோட் பண்றீங்க இல்லையா யூடியூப்ல, அதுல வரும்போது வாய்ஸ் இந்த கிளியரன்ஸ் இப்ப நம்ம நேரா பாத்துக்கிறோம். இது நம்ம நேரா தெரியுது. நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது அதோட கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஏன்னா அதோட லைட் செட்டிங் கிடையாது. நம்மளும் லைட் செட்டிங் பண்ணல. நம்ம இருக்கிறத நேச்சுரலா காட்டுறோம் நம்ம லைவ்ல. வாட்ஸ்அப் கால் பேசுற மாதிரி நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது அது நம்ம நிறைய எடிட்டிங் பண்ண வேண்டியது இருக்கு. எடிட்டிங்கா நம்ம கரெக்டா கொடுத்துருந்தோம்னா நமக்கு இன்னுமே நல்ல ரீச் கிடைக்கும். வாய்ஸ் ஓவர் நீங்க இன்ஷால்லா நீங்க மைக் ரெடி பண்ணுங்க. அவங்க எல்லாமே கிளியரா பண்ணிட்டீங்க. நிறைய டைலரிங் கிளாஸ் போயிருக்கோம். ட்ரைபாட்ல ஃபிக்ஸ் பண்றனால என்னால மைக் யூஸ் பண்ண முடியல. அதுதான் ப்ராப்ளம். இன்னும் கேமரா எங்கயோ இருக்கா, நீங்க எங்கயோ இருக்கீங்களா, கட்டிங் கீழ பண்ண நீங்க கீழ தான் பேசிட்டு இருக்கீங்க. கேமரா மேல இருக்கும்போது உங்களுக்கு வாய்ஸ் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து கேக்குற மாதிரி தான் கேட்கும் வீடியோல. யூடியூப்ல பாக்கும்போது நாங்க ஓகே நான் ஸ்பெசிஃபிக்கா வேணா வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா எல்லாரும் சொல்றது வாய்ஸ் கரெக்ட்டா இல்லங்கிறது தான். வாய்ஸ் தான் இது நீங்க மிஷின் எடுக்கிறீங்கல்ல மோட்டர், மோட்டர் அதோட சவுண்ட் அதிகமா இருக்கு. ஆக்சுவலி நீங்க வாய்ஸோட அந்த மிஷின் அதிகமா இருக்கு, சரியா கேட்க மாட்டேது. இந்த மிஷின்ல வந்துட்டு அந்த அளவுக்கு சவுண்ட் வராது. ஆனா இதுக்கு வந்து வராது. ஆனா அந்த மிஷின்ல ரொம்ப சவுண்ட் வருது. அது கரெக்ட் தான். பட் ஆனா எனக்கு அந்த மிஷின் ரொம்ப பிடிக்கும். நான் அதுல தான் நல்லா பழகினேன் இல்லையா. இதுல வந்துட்டு ஒயர் மாட்டல. ஸோ அதனால நான் இன்னும் இதை யூஸ் பண்ணாம இருக்கேன். அப்புறம் இன்னொரு ஸ்டெப்லைசர் மாட்டணும்னு சொன்னாங்க. அந்த 2 இதுவும் மாட்டி கொடுத்தாங்கன்னா நான் வந்துட்டு இதுல ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நல்லா கிளியரா சொல்லி தரீங்க. ஆனா மிஷின் தான் எனக்கு கொஞ்சம் சவுண்டா இருக்கு. ஓகே மேம். அப்போ தெரியாது வீடியோல பார்க்கல கொஞ்சம் கோவம் வரும். பட் ஓகே நான் வீட்ல சொல்லி மாத்திக்கிறேன் மிஷினை. என்ன மிஷின் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ புதுசா நாங்க தைக்க ஆரம்பிக்கிறோம்னா என்ன மிஷின் வாங்கலாம்? பெடல் மிஷின் தான் நான் சொல்லுவேன். டேபிள் டாப் வாங்காதீங்க, வேஸ்ட். காசு ஜாஸ்தி, ஒர்க்கும் நம்ம அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டோம். மேம் பெடல் மிஷின் இருக்கு. அதுக்கு மோட்டர் சின்ன மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, அது என்ன வாங்கலாம்? அது மட்டும் நான் உங்களுக்கு என்னன்னு கேட்டு சொல்லட்டும்னா, ஏன்னா எங்க அப்பா தான் எல்லாம் பண்ணுவார் அந்த வேலையெல்லாம். அதனால நான் அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு. சரிங்க மேம், நாளைக்கு கிளாஸ்ல சொல்லுங்க. ஓகே நாளைக்கு நாளைக்கு சேம் டைம்ங்களா? சேம் டைம் 7 to 8. மேம் ஸ்டிச்சிங் வீடியோல சவுண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு மிஷின் சவுண்ட்னு சொன்னாங்கல்ல, அப்ப நீங்க வீடியோ எடுப்பீங்கல்ல, ஸ்டிச்சிங் வீடியோ எடுத்துட்டு
நீங்க சொன்னீங்கல்ல வாய்ஸ் ஓவர் தனியா கொடுக்குறேன்னு, அப்ப ஸ்டிச்சிங் வீடியோ எடுத்துட்டு அதை மியூட்ல போட்டுட்டு உங்க வாய்ஸ் ஓவர் மட்டும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க மேம். அப்ப வந்து உங்க வாய்ஸ் மட்டும் தானே கேட்கும், அந்த சவுண்ட் ஃபுல்லா எதுவுமே கேட்காது இல்லையா? அப்ப வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். கண்டிப்பா மேடம். எனக்கு சுடிதார் கண்டிப்பா முக்கியம். மத்ததுனா ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். சுடிதார் வந்து இதுக்காகவே மெயினா உட்கார்ந்து பாத்துட்டேன் அதனால. ஓகே. நம்ம லைவ் கிளாஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு இப்பதான் வரேங்கிறதுனால நீங்க இதெல்லாம் சொல்றீங்க. ஸோ ஓகே, நான் எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே நான் சேஞ்ச் பண்றேன். மேம் லைவ் கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ. மெயினா வந்து என்ன சொல்றது மேம் இந்த வாட்ஸ்அப் லைவ் குரூப் கிளாஸ் ஒன்று வந்து கிரியேட் பண்ணி அதுல லைவ் கிளாஸ் எடுங்க மேம். கிளாரிட்டி நல்லா இருக்கும். எதுல? வாட்ஸ்அப்லயே லைவ் எடுக்கலாம் மேம். வாட்ஸ்அப்ல லைவ் எடுக்கலாம்ல? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆமா, வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அதுல குரூப் கால் மாதிரி எல்லாருமே நீங்க லிங்க் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகணும்னா அந்த வாட்ஸ்அப் இதுல எடுக்கலாம் மேம். அது கிளாரிட்டி நல்லா இருக்கும். அதுல ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் பார்க்குறேன். ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் அங்க எடுங்க, கிளாரிட்டி நல்லா இருக்கும். இன்னொன்னு கம்யூனிகேஷன் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் மேம். அப்படின்னா ஏன்னா நாங்க ஸ்டிச்சிங் பண்ணா கூட போடுறது வரிசை போடுவாங்க, நீங்க பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளியரா சொல்லி மெயினா கொடுத்தீங்க. வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. யூடியூப் நிறைய வீடியோஸ் இருக்கு. பட் வந்து நம்ம இடையில வந்து டவுட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஸ்டக் ஆகி விட்டுறோம், கேட்க முடியாது. இப்ப நீங்க லைவ் கிளாஸா இருந்தனால அப்பப்ப என்னென்ன டவுட்ஸ் வந்துச்சோ அதை கிளியர் பண்ணிட்டோம். அப்ப நமக்கு கட் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டா கட் பண்ணுவோம். ஐயோ தப்பாயிருமோ, துணி வேஸ்டா போயிருமோங்கிற பயத்துல கட் பண்ண மாட்டோம். அப்ப இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணங்காட்டி ஒரு கான்ஃபிடென்ட்டா துணி வேஸ்டா போகாது, நமக்கு எப்படி கட் பண்ணி அளவுக்கு அவுட்புட் போடுற அளவுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கட் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். சூப்பரா இருந்துச்சு கிளாஸ். மேம் கிளாஸ் சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க. எத்தனை பேர் எத்தனை டவுட் கேட்டாலும் லைட்டா கூட கொஞ்சம் இவ்வளவு டயர்டா இருந்தும் இவ்வளவு சூப்பரா சொல்லி கொடுத்தது ரொம்ப கிரேட் மேம். ஐயோ, நான் ரொம்ப டயர்டா இருக்கணும். ரொம்ப ஆமா காலேஜ் போயிட்டு வரனால அப்படி இருக்கு. நாளைக்கு வேற காலேஜ் வச்சுட்டாங்க. நாளைக்கு போகணும். நான் நாளைக்கு லீவுன்னு நினைச்சு நாளைக்கு வச்சுட்டாங்க. மேம் எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஆயிட்டு ஒரு சின்ன டச் அப் போட்டு வாங்க மேம். அதான் ஃபீல் பண்றாங்க. எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா ஒரு எல்லாரும் ஃபீல் டச் அப் போட்டு பண்றது நான் பார்க்க டயர்டா இருக்கேன், வாய்ஸ் வந்துட்டு யூடியூப்ல கரெக்டா போடலங்கிறது. சரி ஓகே, நான் ரெண்டுத்தையும் மாத்திக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணுங்க மேம். நிறைய பேர் வந்தாலும் பேட்ச் 1 பேட்ச் 2ங்கற மாதிரி போட்டுக்கோங்க மேம். அதுதான் எங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அத தப்பா இருந்தா வாய்ஸ் நோட் போட்டீங்கன்னா எங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். இல்லங்க இவ்வளவு இன்ச் வேணும், இதை நீங்க கரெக்ட் பண்ணுங்க. இப்ப நாங்களும் அதே மிஸ்டேக் பண்ணா நாங்க மாத்திக்கக்கூடிய சான்ஸ் எங்களுக்கு நிறையவே இருக்கு. ஓகே, நான் அப்போ வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்றேன். மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம், எங்களுக்காக டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ. நீங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேம். இதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் வேற எதுவும் பெருசா நிறைய பேர் வந்துட்டு என்னை பிளெஸ் பண்றீங்க, இந்த மாதிரி தேங்க்யூ சொல்றீங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் வேற எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு இது மட்டும் போதும். நல்லா சுடிதார் நீங்க ஸ்டிச் பண்ணி அதை போட்டு போட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா இன்னும் ஹாப்பி ஆயிடும். நான் அதுக்கு உண்டான முயற்சி நாங்க எல்லாருமே எஃபர்ட் போடுவோம் மேம். ஏன்னா இந்த மாதிரி யாருமே ஈஸியா சொல்ல மாட்டாங்க. நாங்களும் நிறைய டெய்லரிங் கிளாஸ் எல்லாருமே போயிருப்பாங்க. இவ்வளவு டவுட்ஸ் கேட்கறதுனால அவங்க அடுத்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் a lot. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஃப்ராக் ஸ்டிச்சிங் இதோட கட்டிங் வந்து பண்ணி தருவீங்களா? ஓகே. நான் அது தனியா உங்களுக்கு நான் இனிமேல் நான் என்ன சுடிதார் எனக்கு ஸ்டிச் பண்றதை நான் உங்களுக்கு அப்படியே போஸ்ட் பண்ணிடுறேன் யூடியூப்ல. ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே, பாய். தேங்க் யூ மேம். லாஸ்டா ஒண்ணே ஒண்ணு மேம், கொஞ்சம் இந்த ஆல்ட்ரேஷன் பண்றதும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க மேம். நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல கொஞ்சம் இந்த ஆல்ட்ரேஷன், இந்த காலர் நெக் இருந்தா அதை கட் பண்ணி எப்படி நார்மல் நெக் ஆக்குறது, இல்லனா வந்து ஏதாவது கிழிஞ்சிருக்கும்ல மேம், ஒரு நல்ல Dress லேசா கிழிஞ்சிருக்கும், பட் அதை எப்படி ரிப்பேர் பண்றதுன்னு தெரியாம இருக்கும். ஸ்பெஷலிஸ்ட் அது பண்ணி தான் நான் நியூஸ் பேப்பர்ல வந்தேன், இன்டர்வியூ நான் பார்த்தேன் மேம் ஆக்சுவலி அந்த வீடியோஸ்ல. அதனால தான் கேக்குறேன். நீங்க அந்த ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால ஸ்டோரி பார்த்தேன் மேம் நானு. அதனால தான் மேம் சொல்றோம். ஏன்னா வந்து மோஸ்ட்லி இப்போ ஜென்ஸோட துணி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் சொல்லி கொடுங்க மேம். நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ, நீங்க ஃப்ரீயா இருக்கப்போ வீடியோஸ் போட்டா கூட சொல்லி கொடுக்கணும், இல்ல நீங்க வீடியோஸ் போட்டா கூட அதை பார்த்து அப்படியே கத்துக்குவோம். இந்த ஷர்ட் காலர்ஸ் அந்த மாதிரி பட்டன்ஸ் அதெல்லாம் மேம். மேம் இப்ப ரெடிமேட் மெட்டீரியல் வாங்கிருப்போம்ல, அதுலயே வந்து பிளஸ் சைஸ் 5X அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கட் பண்றதுக்கு வரும் தானே மேம்? வரும்.
செட்டை வாங்கியிருப்போம் இல்லையா ஸ்டிச்சிங் மெட்டீரியல்னு சொல்லிட்டு அதே வரும் தானே? இருக்கும் உங்களுக்கு. ஓகே மேம் ஓகே. தேங்க்யூ மேம். ஓகே தேங்க்யூ பாய் மேம். வெரி யூஸ்ஃபுல் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ பாய். கால் மெசேஜஸ் ஏதாவது இருக்கா அதை பார்த்துக்கலாம். ஐயோ நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். யூடியூப்ல நல்லா எடுத்து கொடுங்க. ஓகே ஓகே பாய். நான் நாளைக்கு கிளாஸ்ல சந்திக்கலாம். பாய் மேம். பாய் மேம்.